தங்கத்தோடைய விலை வந்து இரண்டு முறை தான் இந்த சக்கரத்தில் வந்து இறங்கும் காமிச்சிருக்கு. பல அரசாங்கங்களே தங்கத்தில் முதலீடு பண்ணுற ஒரு காலகட்டத்தில் என்றைக்குமே இந்த தங்கத்தோட விலை இறங்குவதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அந்த வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% 12% தான் தங்கம் ஏறிட்டு இருந்தது. ஆனால் இந்த கடந்த 2-3 வருடங்களாக 30-40% இந்த தங்கத்தோட விலை ஏறி இருக்கு. ஒரு காயினை அச்சடிக்கிறக்கும் போது, ரூபாய் நோட்டை அச்சடிக்கும் போது அதுக்கு பேக் போன் வந்து அந்த தங்கத்தை தான் ரிசர்வாக வச்சுட்டு தான் அந்த காலத்துலேருந்து அந்த அரசாங்கங்கள்லாம் வந்து நோட் அச்சடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்ஐபி மாதிரி நீங்கள் எப்படி ஷேரில் எஸ்ஐபி போடுறீங்களோ அந்த மாதிரி தங்கத்துலேயுமே எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஆட்களாக இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தங்கம் எங்கேயுமே மோசமாகாது. மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இந்தியர்களுக்கு தங்கம் அப்படின்னாலே ஒரு அலாதி பிரியம்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட தங்கம் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு ஒரு எட்டாக்கனியா இருக்குன்னே சொல்லலாம். இதை பற்றி இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் திரு சபரிநாத் அவர்கள். வெல்கம் சார். தேங்க்யூ. உங்களை பற்றி ஒரு ப்ரீஃபான இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சார். ஐ ஆம் சபரிநாத். தமிழ்நாடு தங்கம் வெள்ளி வைர நகை வியாபாரிகள் சம்மேளனத்தின் தலைவராக இருக்கேன். மேலும் கோயம்புத்தூர் ஜுவல்லரி அசோசியேஷனுக்கும் நான் தலைவராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக எனக்கு இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இங்கே சம்மேளனத்தில் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருடங்கள் ஆச்சு. இந்த ஜுவல்லரி ஃபீல்டில் 35 வருஷமாக இருக்கேன் நான். இப்போ தங்கம்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைய வரைக்குமே தங்கம் விலை ஏறுது இறங்குது. இந்த நிலைக்கு என்ன காரணம் சார்? மெயினாக இந்த தங்கம் வந்து இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம். அதாவது டிமாண்ட் ஏறுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை ஏறும். டிமாண்ட் குறைஞ்சதுன்னா தங்கத்தோட விலை குறையும். இது வந்து உலகளாவிய அளவில் இதோடைய விலையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. தங்கம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணமே என்டையர் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் காரணம். ஸோ தங்கம் நிறைய வாங்குறனால தான் அதோட விலை அதிகமாகுதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக அது ஜனங்களுடைய மனதை பொறுத்து இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறனாலையும் நிறைய அரசாங்கங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து நிறைய தங்கம் இப்போ ரீசெண்டாக கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸோடைய ரிசர்வ் பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறனால இந்த தங்கத்தோட விலை ஏறுது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் தங்கத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஆனால் முதல்ல வந்து தங்கம் இவ்வளவு விலை ஏற்றம் இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து ஒரு ஆடம்பர பொருளாகவோ இல்லை ஒரு அழகு பொருளாகவோ நகையாக செஞ்சு மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தங்கம் வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விலை ஏற ஏற அதோடைய பயம் இருக்குது. நகையை போட்டுட்டா திருட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து நகையை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. தங்கத்தில் வந்து முதலீடு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அசட் கிளாஸில் தான் என்றைக்குமே இருக்குது. என்றைக்குமே வந்து தங்கம் வந்து இந்த விலை ஏற்றத்துக்கு காரணமும் அதுதான். இப்போ இந்த அசட் அப்படிங்கும்போது தங்கத்தை ஒரு ஆபரணமாக தான் வாங்கணுமா, இல்லை லைக் கிரிப்டோ கரன்சி, காயின்ஸ், பார், டிஜிட்டல் கோல்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா? இப்போது தங்கத்தில் முதலீடு டைரெக்டாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் பேப்பர் கோல்டு அப்படின்னு வந்துருச்சு. ஆன்லைனில் கோல்டு விற்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய கோல்டு வந்துருச்சு. கோல்டு இடிஎஃப்ஸ் வந்துருச்சு. அரசாங்கமே வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பாண்டு, கோல்டு ஜுவல்லரி பாண்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. அதில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனாலுமே இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கையில் தங்கம் இருந்தால் தான் அவங்க மனசில் ஒரு திருப்தி. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கையில் ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கும் அதை கையில் வாங்கி ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் இந்தியன் பெண்களுக்கு உண்டான ஒரு தனி ஒரு ஆசை. அதனால தான் இங்கே வந்து இந்தியாவில் ஒரு ஃபிசிக்கல் கோல்டுக்கு உண்டான டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஆனால் இளைய தலைமுறையினர் வந்து இப்போ நிறையா பேப்பர் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அதனால் நிறைய கோல்டு வந்து அதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் தப்பு கிடையாது, அதுவும் நல்லது தான். இப்போது நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே திருமணம் அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம் மாதிரி கொண்டாடுற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். இப்படி இருக்கும்போது கல்யாணத்தில் தங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பங்கு வகிக்குன்னே சொல்லலாம் சார். இந்த திருமணத்தில் தங்கம்ங்கிறது எந்த அளவுக்கு வாங்கலாம்? ஏன்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நகை சீட்டோ ஏதோ ஒன்று போட்டு காசு சேர்த்து வந்துட்டே இருப்பாங்க. இந்த மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் தங்கத்தில் போடுறது சரிதானா? கண்டிப்பாக அது சரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கும்போது காது கூத்தில் ஆரம்பித்து
ஒரு மனிதன் வந்து வாழ்கிற நாள் பூராமே தங்கம் இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு திருமணமாகட்டும் சரி, வயசுக்கு வந்த பொண்ணு வயசுக்கு வரும்போது செய்கிற சடங்காகட்டும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு ஒரு காது குத்து, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த தங்கத்துடைய தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் மனிதன் இறக்கும் வரைக்கும் அந்த தங்கம் தேவைப்படுது. இன்னொன்று, இந்த தங்கத்தோடைய விலை வந்து 2 முறை தான் இந்த சக்கரத்தில் வந்து இறங்கும் முகம் காமிச்சிருக்கு. மற்ற எல்லா நாட்களுமே தங்கம் வந்து ஏறுமுகத்திலேயே தான் இருந்திருக்கு. அதனால் தங்கத்தில் முதலீடு பண்ணுவது என்றைக்குமே தப்பாக போகாது, என்றைக்குமே அது நல்லது தான். இப்போது இனி வர காலகட்டத்தில் தங்கம் விலை குறையிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்லுவோம், அந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல அரசாங்கங்களே தங்கத்தில் முதலீடு பண்ணுற ஒரு காலகட்டத்தில் என்றைக்குமே இந்த தங்கத்தோட விலை இறங்குவதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம். இன்னும் ஃப்யூச்சர்லேயுமே, ஏன்னா பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வருவதற்கு ஒரு பேக் போனாக இருக்க போகிறது வந்து இந்த தங்கம் தான். எந்த கரன்சி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா அது பேக் போன் பின்னால் இந்த ஒரு தங்கம் வந்து வச்சுருப்பாங்க, ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் நிறைய தங்கங்களில் முதலீடு பண்ணுறாங்க. முக்கியமாக பிரேசில், சைனா, இந்தியா, ரஷ்யா, இவங்க எல்லாமே தங்கத்தில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த கடந்த சில வருடங்களாக ஏறுமுகமாகவே இருக்குது தங்கம்னு சொல்லுவோம். இதில் அமெரிக்காவும் நிறைய பொருளாதார தடைகள் போடுறதுனால அந்த ஒரு சிக்கலுக்காகவும் நம்ம வந்து தங்கத்தை முதலீடாக இந்த நாடுகளெல்லாம் பார்க்குது. நம்ம டாலருடைய ஆக்கிரமிப்பை குறைப்பதற்காக இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து நம்ம இந்த தங்கத்தில் முதலீடு பண்ண நல்லதுன்னு யோசனை பண்ணி இவங்கெல்லாம் கூட்டமைப்பு சேர்ந்து தங்கத்தில் இந்த அரசாங்கங்களெல்லாம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுது. ஸோ இவ்வளவு அரசாங்கங்களே வந்து இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது நம்ம சாமானியர்கள் கண்டிப்பாக இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். அப்போ தான் வந்து அவங்களும் ஜெயிக்க முடியும். இப்போ 2026 தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு அதிகரிக்கும்? அதாவது இது நாள் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடங்களாக ஏறின மாதிரி தங்கம் என்றைக்குமே விலை ஏறினது கிடையாது. அதை வந்து நாங்களே ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சிஏஜிஆர்னு சொல்லுவோம். அந்த வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% 12% தான் தங்கம் ஏறிட்டு இருந்தது. ஆனால் இந்த கடந்த 2-3 வருடங்களாக 30-40% இந்த தங்கத்தோட விலை ஏறி இருக்குது. ஸோ இதே ஒரு கிராஃப் இந்த ஸ்டைலியாக பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் 2026 25-30% இந்த தங்கம் விலை ஏறலாம் அப்படிங்கிறது ஒரு யூகமாக நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ முதல்ல ஒருத்தர் வந்து தங்கம் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீங்க சார்? 2 விஷயம் நல்லா பார்த்துக்க வேண்டியது. அதில் வந்து பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்துக்கணும். அதில் உங்களுக்கு சீலை பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம். அதோடைய நம்பரை பார்த்து பிஐஎஸ் ஆப்பில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். 2வது, நீங்கள் ஒரு நல்ல கடையில் வாங்குறீங்களா அப்படிங்கிற, அதாவது நல்ல கடைன்னா ஒரு எத்திக்கல் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கிற கடைகளை பார்த்து நீங்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் கரெக்டாக வாங்கின தங்கத்தோட நகையோடைய பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பில்லில் மென்ஷன் பண்ண வெயிட்டும் நீங்கள் வாங்கின வெயிட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அன்னைக்கு இருந்த போர்டு ரேட்டுன்னு சொல்லுவோம், அந்த போர்டு ரேட்டும் அதில் மென்ஷன் ஆன ரேட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே உங்களுக்கு போதுமானதாகும். இந்த 9 கேரட்ங்கிறது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போது சாமானியர்களுக்குனால வாங்க முடியலன்னு ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக தான் இந்த 9 கேரட் வந்திருக்கு. 22 கேரட்டில் முதலீடு போட முடியாத ஜனங்கள்னால 9 கேரட்லேயாவது வாங்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு காதணி திருவிழா அப்படின்னா ஒரு காதணியாவது வீட்டில் இருக்கிறோம், ஒரு குண்டுமணியாவது தங்கமாவது வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவ்வளோ காசு கொடுக்க முடியல. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 9 கேரட்டில் அதை வாங்கி அந்த காது குத்துக்கோ இல்லை மூக்கு குத்துறதுக்கோ எதுக்காக யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த 9 கேரட் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லபடியாக ஜனங்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கும். நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து தங்கத்தோட மதிப்பு வந்து முழுமையாக இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 100% இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் அவருடைய பின்புலமாகவே தங்கம் தான், கோல்டு ரிசர்வ் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு காயினை அச்சடிக்கும் போது, ரூபாய் நோட்டை அச்சடிக்கும் போது அதுக்கு பேக் போன் வந்து அந்த தங்கத்தை தான் ரிசர்வாக வச்சுட்டு தான் அந்த காலத்துலேருந்து அந்த அரசாங்கங்கள்லாம் வந்து நோட் அச்சடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக யூஎஸ்ஏ மட்டும்தான் அந்த
தளர்வு பண்ணிட்டாங்க. அந்த பேக் போனாக இருந்த கோல்ட்லேருந்து தளர்வு பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து அவங்களுடைய டெபிட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய டாலரை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா அரசாங்கங்களும் ஒரு பேக் போன் ரிசர்வாக வந்து இந்த தங்கத்தை தான் முதலீடாக வச்சுட்டு இருக்காங்க. அதனால் இந்த திடீர்னு ஜீரோ ஆகிறது எல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியமே இல்லை. என்னைக்குமே தங்கம் வந்து தங்கம் தான் சொல்றீங்க. தங்கமே தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளால எந்த அளவுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தங்கம் வாங்கணுமோ வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றது 100% அதே தான் நான் சொல்லுவேன். திருப்பி சொல்லுவேன். தங்கத்தில் எண்ணிக்கையெல்லாம் முடியுமா? எஸ்ஐபி மாதிரி நீங்கள் எப்படி ஷேரில் எஸ்ஐபி போடுறீங்களோ அந்த மாதிரி தங்கத்துலேயுமே எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஆட்களாக இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தங்கம் எங்கேயுமே மோசமாகாது. நீங்கள் சிறுக 1000-2000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 1,50,000 எல்லா ரேஞ்சிலையுமே வச்சுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் எஸ்ஐபி மாதிரி மாதம் உங்களுடைய சேவிங்ஸ் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. இப்போ நகை வாங்குறதுக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய சூஸ் பண்ணுறது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடைகளில் சீட்டு கட்டுறது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இன்றைய சீட்டு வந்து 11 மாதங்கள் மட்டும்தான் சீட்டு போட முடியும். பழைய மாதிரியெல்லாம் நிறைய சீட்டுகள் கிடையாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு அரசாங்கத்தில். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக அந்தந்த கடைகளில் அந்த பர்மிஷனோட தான் பண்ணுறாங்களாங்கிற மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சீட்டு போடலாம். சீட்டு போட்டு நீங்கள் தங்க நகை வாங்குறது நல்லது. ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்றைக்குமே மோசம் போகாது. நான் எஸ்ஐபி மாதிரி சொல்கிற மாதிரி தான் இந்த சீட்டுமே. ஸோ ஒவ்வொரு மாதம் நீங்கள் 5,000 10,000 அந்த சீட்டில் போடுறது நல்லது. இப்போ நம்ம ஒரு நகை வாங்குறோம்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் 2-3 கடையில் நம்ம கொட்டேஷன் வாங்குவோம்ல சார். அப்படி கொட்டேஷன் வாங்கும் போது அந்த செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அதாவது இந்த செய்கூலி சேதாரம்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போகிறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸோடைய வேரியேஷனால் தான் வருது. ஒருத்தருக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு குறைவான எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நகை செய்கிறதுக்கும் வேறு கால அவகாசங்கள் ஆகும். ஒரு நகையை ஒரு வாரத்தில் பண்ணலாம், ஒரு நகையை 15 நாளில் பண்ணலாம். ஒரு நகை பண்ணுறதுக்கு 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். ஸோ ஒரு நகை 1.5 மாதம் ஆகிற நகையை பண்ணுறதுக்கான கூலி சேதாரம் நிறையா இருக்கும். ஏன்னா நிறைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் வரும் இந்த நகை. அப்போ நிறைய ப்ராசஸில் போகும்போது இதோடைய கூலி வந்து சேதாரம் வந்து நிறையா இருக்கும். ஒரு சில ப்ராசஸில் இந்த ஃபினிஷிங் ஆகிடுச்சு அப்படின்னா அதோடைய ப்ராசஸ் டைமும் குறைவு, அதோடைய டியூரேஷனும் கம்மி. அப்போ அதோடைய கூலியும் சேதாரமும் குறைவாக நடக்கும். இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த வந்து கூலியும் சேதாரம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடக்கிறது. தங்க விலை தான் ஏறுதுன்னு பார்த்தா வெள்ளி விலையும் அது கூடவே சேர்ந்து ஏறுது. இதுக்கான காரணம் என்ன சார்? நீங்கள் சில்வர்னு சொன்னீங்க இல்லையா? இந்த கோல்டு சில்வர் வந்து ஒரு பிரதர் மாதிரி தான், அக்கா தங்கச்சி மாதிரியோ இல்லை பிரதர்ஸ் மாதிரி தான். என்றைக்கெல்லாம் கோல்டு மேலே ஏறதோ பின்னாடியே சில்வரும் மேலே ஏறும். இது வந்து தொன்று இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ ஆகிட்டு வருது. இன்றைக்கும் அதே தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. சில்வரில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா யூசேஜ் வந்துருச்சு. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த சிம் கார்டிலேருந்து சோலாரில் இன்றைக்கி நிறைய சோலாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோலார்லேருந்து கரண்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே அந்த பேனல்ஸில் எல்லாமே சில்வர் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ மெகாவாட் இன்றைக்கி சோலாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே அதில் ஒரு பகுதி அதில் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வர்றதுனால தான் இன்றைக்கி சில்வருடைய தேவைகள் அதிகமானனால அது வந்து அப்படியே ஏறிட்டுருக்கு. அதனால தான் சில்வரும் கோல்டை விட அதிக வேகமாக ஏறுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து சில்வருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும், ஏன்னா இப்போ கோல்டு விலை நல்லா ஏறுனால ஜனங்க வந்து சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து சில்வர் வந்து பாத்திரங்கள், டம்ளரு, ஸ்பூனு, கப்பு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி தங்க நகை ஜுவல்லரி இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக சில்வர் ஜுவல்லரியும் வந்துருச்சு. இப்போது ஒரு சமீப காலத்தில் இந்த கோவிட் சமயத்தில் சில்வர் நகைகள் ரொம்ப ஃபேமஸாக வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிமாண்ட் குறைவாக இருந்தது கோவிட் சமயத்தில். அப்போ ஆசாரிகளுக்கெல்லாம் வேலை குறைவாக இருக்கும்போது அவங்க என்ன தங்க நகை வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணுங்கிறனால சிலர் ஒரு ட்ரையல் அண்ட் மெத்தடில் ஆரம்பித்தாங்க. அந்த சில்வர் கொடுத்து அந்த தங்க நகை மாதிரி பண்ண சொல்லி பார்த்தாங்க. அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தனால இன்றைக்கி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் எந்தெந்த நகையெல்லாம் நீங்கள் தங்கத்தில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே சில்வர்லேயும் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி கை தேர்ந்த வல்லுநர்கள் வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் சில்வர் ஜுவல்லரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்றைக்கி விற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒரு ரீசன், சில்வர் வந்து விலை ஏற்றத்துக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த இன்டர்வியூல இருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் தங்கம், வெள்ளி இது எல்லாமே வாங்குறது வந்து ரொம்பவும் சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நம்ம நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா சார்? நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் உங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதியை கண்டிப்பாக கோல்டுலேயோ சில்வர்லேயோ கண்டிப்பாக சேமிச்சுட்டே இருந்தீங்க. உங்களுக்கு அது நல்லதே நடக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் மீடியா மைண்ட்ஸ்.